வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி மனிதனின் சிறப்பு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். உலகிலுள்ள எல்லா தோற்றங்களிலும் எல்லா உயிர்களிலும் சிறந்த மேலான ஒரு இயக்க நிலை மனித உருவம். எல்லாம் வல்ல இறைநிலையை முழுமையாக எடுத்து காட்டும் பிரதிபலிக்கும் கண்ணாடி மனிதனே. உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அறிவுக்குள் அருட்பேராற்றலின் இயற்கை, அதாவது மெய்ப்பொருள், இவ்வாறு ஒன்றில் ஒன்றாக நிலை கொண்டு மனித ஒரு சிறப்பாக வியத்தகு முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உடல் குறிப்பிட்ட அளவு பருமனால் எல்லையுடையது. உயிரானது நுண்ணியக்கம் மூலக்கூறான விண்ணெனும் நுண் துகள்கள் கோடிக்கணக்கில் ஒன்றிணைந்து ஒரு தொகுப்பாக இயங்கும் ஆற்றல். இந்த உயிரானது உடலுக்குள் சுருங்கவும் உடலுக்கு புறத்தே தக்க அளவு விரியவும் கூடியது. அறிவு என்பது உயிரை மையமாக கொண்ட மெய்ப்பொருள். உடல் மூலம் ஆற்றிய வினைகளினால் பெற்ற அனுபவம், சிந்தனை, கற்பனை இவற்றிற்கேற்ப விரிந்தும் சுருங்கியும் செயல்புரியும் ஆற்றல் உடையது. அறிவில் அடங்கியுள்ள இரகசியங்கள் எண்ணி அறிய முடியாதவை. எல்லாம் வல்ல முழுமுதற் பொருளான மெய்ப்பொருள் உயிராற்றலை மையமாக கொண்டு தனது அசைவினாலும் உணர்வாலும் ஆற்றிய வினைப்பதிவுகள் அனைத்தும் அடக்கம் பெற்ற கருவூலம் அறிவாகும். இது உயிர்த்துகளின் மையத்தில் தொடங்கி உயிர்த்துகள் தற்சுழற்சியால் விளையும் சீவகாந்த சக்தி மூலம் உடல் வரையிலும், மேலும் உடலுக்கு வெளியே புலன்கள் மூலம் உணரும் பொருட்கள் வரையிலும், யூகத்தால் பேரியக்க மண்டலம், அதற்கு அப்பால் நிலைத்த சுத்தவெளி என கருதப்படும் மெய்ப்பொருள் வரையிலும் விரிந்து சுருங்கும் இயல்புடையது. எல்லாம் வல்ல மெய்ப்பொருளைய சுத்தவெளியாகவும் மெய்ப்பொருளாகவும் விண்முதல் மண் வரையிலான பஞ்சபூதங்களின் இணைப்பால் ஆகிய பேரியக்க மண்டல தோற்றங்கள் அனைத்திலும் இயக்க ஒழுங்காகவும் உயிர்களிடத்தில் புலன் உணர்வாகவும் மனிதனிடத்தில் எல்லாமாக இருக்கும் தன் முழுமையை உணரும் பேரறிவாகவும் இருக்கிறது. இந்த 4 தத்துவங்களும் ஒன்றிணைந்த மாபெரும் வல்லமையுடைய அறிவிலும் செயலிலும் சிறந்ததோர் உருவம் மனிதன். அருட்தந்தை அவர்கள். கவியரசர் கண்ணதாசன் மனிதனுடைய ஆற்றல்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இப்போது எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது அவனுடைய அறிவு என்றதை அடிப்படையாக கொண்டு இந்த பாடலை எழுதியிருப்பார். ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும் உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான், நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப் போகிறான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப் போகிறான், ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. மன்னராட்சி காத்து நின்றதெங்கள் கைகளே,
மக்களாட்சி காணச் செய்ததெங்கள் நெஞ்சமே. எங்கள் ஆட்சி என்றும் வாழும் இந்த மண்ணிலே. கல்லில் வீடு கட்டி தந்ததெங்கள் கைகளே. கருணை தீபம் ஏற்றி வைப்பதெங்கள் நெஞ்சமே. இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே. இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே. உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களை. உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களை. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.